ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்ட்னாவே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஒரே இடம் வந்து பீச்சு தான். பட் இந்த வாட்டியும் நாங்கள் பீச் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். பட் எங்கள் ஊர் பீச் இல்லை, தரங்கம்பாடி பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இதோட நான் 3rd டைம் வரேன். நான் ரீசெண்டாக வந்தப்போ நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். இந்த தெருவு வந்து பீச்சுக்கு போகிற தெருவு. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்குற பில்டிங் வந்து பொக்கிஷம் ஃபிலிம்ஸு, அப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வந்து இந்த பில்டிங்கை வந்து அவ்வையார் காலேஜாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வையார் காலேஜ் வந்து காரைக்காலில் இருக்குது. இது வந்து இந்த பில்டிங்கை தான் இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பீச்சு என்ட்ராயிட்டோம். பீச் என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கவர்னர் மாளிகை இருக்குது. இது எந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணாங்க என்னென்னலாம் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல. அப்புறம் ரைட் சைடு வந்து இப்போது ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. அது வந்து மியூசியமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து இங்கே தான் வந்து கைதிகளை வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் போர் வீரர்களை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வச்சுருந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு இந்த பீச்லேயே பிடிச்ச இடம் வந்து இந்த இந்த நீட்டாக இருக்கிற ஒரு லாங் வே தான். அப்படியே மரமாக இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் சீட்டர்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பங்களா. இந்த பங்களா வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக வந்து பிரின்ஸ் ஃபிலிமில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஹீரோயினுக்கு வீடு மாதிரி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காரைக்கால் பீச்சை விட எனக்கு தரங்கம்பாடி பீச் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அது ஏன்னே எனக்கு தெரியல. காரைக்கால் பீச்சில் வந்து பார்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து எனக்கு அங்கே கிடைக்கல. நான் எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? பாறை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த அந்த பின்னாடி அந்த வானம் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு அங்கேருந்து வரவே மனசே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன்! அந்த வானம் சன்செட் ஆகுறபோது அந்த வானம், அந்த கோட்டை, அந்த சைடு இருக்கிற ஒரு பெரிய பங்களா, அப்புறம் நிறைய சீட்டர்ஸு நியர்பையே வந்து பீச் இருக்குது. நாங்கள் இங்கே தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துருக்கோம். பட் அது வரைக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி தெறிக்கிது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இது. என்னால் வந்து கேமராவே கரெக்டாக பிடிக்க முடியல. நல்ல ஃபோர்ஸான காற்று. ஒரு பீச்சோட கம்ப்ளீட்டு அந்த ஒரு அட்மாஸ்பியரை வந்து நான் தரங்கம்பாடியில் தான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் லைட்டு வந்து நேச்சுரல் லைட் வந்து டிம்மாக அங்கே வந்து அந்த பங்களா லைட்டு, அதுக்கப்புறம் அங்கே அது என்ன ஸ்ட்ரீட் லைட் மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப பழைய காலத்து மாடலில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட்டு வந்து டிம்மாக சரி உள்ளக்க வந்துடலாம். அங்கே யாருமே இருக்கிற கடல்கிட்ட உட்காந்துருக்கவங்கலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட நாங்களும் கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு சரி அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த மணலில் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். வரும்போதே அந்த பாருங்கள் அந்த சன்செட் ஆகிற வந்து ஸ்கை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் பார்க்குறத விட நான் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த விளக்கு வந்து அழகாக வந்து அந்த காற்றுக்கு தகுந்த மாதிரி டிம்மாயி வந்து எரியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு காரைக்கால் பீச்சா, தரங்கம்பாடி பீச்சான்னு கேட்டால் நான் தரங்கம்பாடி பீச் தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் அங்கே பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள் பொட்டேட்டோ எல்லாம் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஃபாஸ்ட்டாக லைட்டு போயிடுச்சு. ஒரு 7:00 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே வர மெயின் ரோடே வந்து ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. இருட்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோவா ஸ்ட்ரீட் லைட்லாம் இல்ல. அப்புறம் நம்ம காரைக்கால் ஸ்டாச்சு கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா, அங்கே ஒரே எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு சுற்றியும் நின்றுட்டுருந்தாங்க. சுற்றியும் வந்து பார் தான். ஸோ அதனால அங்கே நின்று எடுக்கிற சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் என்ட்ரு ஆயாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் நான் வந்து நர்சரி போயிருந்தேன். நான் பார்த்தேன், நான் கேட்ட 3 பிளான்ட் இல்லை. அது இனிமேல் தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சின்னதாக ஒரு மணி பிளான்ட்டு வந்ததுக்காக ஒரு மணி பிளான்ட் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அவ்வளோ தூரம் வந்தாச்சு. நான் நியர்பை பீச் கிட்டன இருக்கிற இதுக்கு தான் நான் வந்திருந்தேன். ஸோ அதனால் நான் அப்படியே பீச்சுக்கு போயிடலாம். ஏன்னா அங்கே வந்து நான் நிறைய நேரம் இருக்கும்னு பார்த்தேன். அங்கே வந்து லைட்டு போக போக ரொம்ப பீச்சே ஃபுல்லாக இருட்டாயிட்டு. அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நேரம் உட்கார முடியல. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதுலாம் வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அப்படியே காரைக்கால் பீச்சுக்கு வந்து அங்கே ஒரு 1 மணி நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அங்கே குழந்தைங்க விளாட்றதெல்லாம் பார்த்துட்டு, குழந்தைங்கள விளாடும்போதெல்லாம் ஆசையாக இருக்குது. குழந்தையாவே இருந்திருக்கலாமோ, ஏன் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி கிளம்பி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சா கேட் போட்டாங்க ட்ரெயினுக்காக. அதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கேட் ரிலீஸ் ஆனோன்னே நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஒரு சின்ன சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இனிமேல் இன்ஷால்லா நான் கொஞ்சம் கொஞ்சம் விலாகாக சின்ன சின்னதாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். பெருசாக வந்து வியூஸ் போகிறதில்ல அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வெறும் ரெசிபியோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இடையில வந்து நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருக்கோம், வீடியோஸ் எடுத்திருக்கோம், சின்ன சின்னதாக போடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். இன்ஷால்லா ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற அந்த ஒரு பட்டனில் தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. இது ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் தானே. ஸோ பி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.